நாம் பரலோகத்தோடு இணையும் போது கிறிஸ்துவுடன் வாழ ஆரம்பிக்கிறோம். அந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் தானே நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வாழ்க்கையாக மாறும். கிறிஸ்துவுடன் கூட எழுந்தவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடியவையும் நிஜ வாழ்வுக்கானதுமான நியதிகளை கொலோசியர் 3 பவுல் சொல்கிறார். கிறிஸ்துவுடன் கூட எழுதல் என்றால் என்ன அர்த்தம்? ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவுடன் மரித்து உயிர்த்தவர்களா என்கிற கேள்விக்கான பதிலையும் நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து அன்பு நிமித்தம் அமர்ந்திருந்து எங்கள் பேரில் மகிழ்ச்சியை பாடுகிற அன்புள்ள தேவனே, எங்களை குறித்து நீர் பாடத்தகுந்த விதத்தில் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு இந்த நாளிலே எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். ஆவியானவர் எங்களிடத்தில் பேச வேண்டும். வேத வசனங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய பாடல்களும் எப்பொழுதும் உம்மை போற்றுகிறதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மாற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே தேவரீர் தந்தரல் வேண்டுமாய் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். நான் படித்து முடித்த பிறகு ஒரு விடுதி பள்ளியில் விடுதி காப்பாளராக வேலை செய்தேன். காலையில் 5 மணிக்கு எழுப்பிவிட வேண்டும், 5:30 மணிக்கு ஆராதனை நடத்த வேண்டும் என்று எனக்கு சொல்லியிருந்தார்கள். 5 மணிக்கு மணி அடித்துவிட்டு விளக்குகளை போட்டு மாணவர்களை எழுப்புவதற்காக நான் சென்றபோது எல்லா மாணவர்களும் ஏற்கனவே எழுந்திருந்தார்கள். முழங்காற்படியிட்டு ஜெபித்து கொண்டிருந்தார்கள். தலைமாட்டில் ஒரு வேதாகமம் இருந்தது. கிட்டத்தட்ட அனைவருடைய தலைமாட்டிலும் ஒரு வேதாகமம் இருந்தது. அனைவரும் குப்புறப்படுத்தி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. 5:30 மணி ஆராதனைக்கு எல்லாரும் வந்தார்கள். அன்றைக்கு மாலையில் ஒரு மாணவனுடன் நான் பேசி கொண்டிருந்தேன். பிள்ளைகள் எல்லோரும் எவ்வளவு பக்தியாக இருக்கிறார்கள். தலைமாட்டில் வேதாகமம், ஜெபம், எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது என்று சொன்னேன். அவன் சொன்னான், நாளைக்கு காலையில் உங்களுடைய பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அவர்களை தொட்டு பாருங்கள் என்று சொன்னான். சரி என்று அப்படி மறுநாள் காலையில் எல்லோரும் இப்படி குப்புற விழுந்து ஜெபித்து கொண்டிருந்த போது ஒரு சிலரை நான் தொட்டபோது அவர்கள் அப்படியே கீழே விழுந்தார்கள். 5 மணிக்கு மணி அடித்த பிறகு முழங்காற்படியிட்டு இன்னும் ஒரு குட்டி தூக்கம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் அதை ஜெபம் என்று நினைத்து விட்டேன். வேதாகமம் ஏன் வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டபோது அவர் சொன்னார்கள், பிசாசுக்கு பயந்து வைத்திருக்கிறார்கள். வேதாகமம் தலைமாட்டில் இருந்தால் பிசாசு வராது என்கிற ஒரு நம்பிக்கை என்று சொன்னார்கள். இதுபோன்றவை தான் உலகத்தின் வழிபாடுகளாக இருக்கின்றன. வேதாகமம் என்றால் வேதாகமத்தை நாம் படித்தால் போதும், புத்தகங்களை திறக்க தெரிந்தால் போதும், வசனங்களை மனப்பாடம் செய்தால் போதும் என்றெல்லாம் நான் நினைக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முழங்காற்படியிட்டு ஜெபித்து விட்டால் போதும் என்று நாம் நினைக்கிறோம். இவையெல்லாம் அவசியம்தான். இவையெல்லாம் அடிப்படை கொள்கைகள், இவையெல்லாம் ஆரம்ப பாடங்கள். ஆனால் வேதாகமம் கையிலும் வாயிலும் இருப்பது போதுமா? வாழ்க்கையில் பயன்பட வேண்டுமா? வாழ்க்கையில் பயன்படாத வேதாகமம் தலைமாட்டிலோ கையிலோ இருந்து எந்த பயனும் இல்லை. எனவே ஆரம்ப பாடங்களாகிய இதுபோன்ற உலக வழிபாடுகளில் இருந்து நாம் மீண்டு அடுத்த மேற்படிக்கு நாம் உயர்ந்து செல்ல வேண்டும். எப்பொழுதும் நாம் முதல் வகுப்பிலேயே இருக்க முடியாது. மேல் வகுப்புக்கு நாம் செல்ல வேண்டும். அப்படி செல்லவில்லை என்றால் நம்மிடத்தில் வளர்ச்சி இல்லை, நாம் உண்மையான கிறிஸ்தவர்களாகவும் இல்லை. அப்படி வளர்ச்சி அடைவதற்கு தேவன் நமக்கு 10 கற்பனைகளை தந்திருக்கிறார். அந்த கற்பனைகளின்படி நாம் நடக்கும்போது இந்த வளர்ச்சி இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். இந்த 10 கற்பனைகளில் முதல் 4 கற்பனைகள் இந்த வார பாடத்தோடு சம்பந்தப்பட்டு வருகின்றன. அவற்றையும் நாம் சுருக்கமாக பார்ப்போம். பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பரலோக சிந்தையுடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று பவுல் எழுதுகிறார். மேலானவை எங்கே இருக்கின்றன என்று சொல்கிறார்? கிறிஸ்து வீற்றிருக்கும் இடம் என்று சொல்கிறார். தேவனுடைய வலது பாரிசம் என்று சொல்கிறார். தேவனுடைய வலது பாரிசத்தில் கிறிஸ்து வீற்றிருக்கிறார். அந்த இடத்துல மேலானவைகள் இருக்கின்றன. வெறுமனே மேலானவைகள் என்று சொல்லவில்லை.
இந்த மேலானவை எவை என்று கண்டுபிடித்துக் கொள்வதற்கு சில அடைமொழிகளை அவர் தந்திருக்கிறார். அதை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிற ஒரு காட்சியை ஸ்தேவான் பார்க்கிறார். அவரை கல்லெறிந்து கொல்லுவதற்கு இந்த மக்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அப்படி கல்லெறிந்து கொண்டிருந்த சமயத்தில் ஸ்தேவான் ஜெபிக்கிறார், கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும், ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிக சத்தமிட்டு ஜெபிக்கிறார். எப்படி அவரால் இப்படி ஒரு ஜெபத்தை செய்ய முடிந்தது? தன்னை கல்லெறிந்து கொல்லுகிறவர்களையும் மன்னிக்க வேண்டும் என்று அவரால் எப்படி கேட்க முடிந்தது? அதற்கு ஒரு முக்கியமான காரணம் அவர் பார்த்த தரிசனம். தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்திருக்கிறார் என்றுதான் மற்ற இடங்களிலெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கே நின்று கொண்டிருக்கிறார் என்று வேதாகமம் சொல்கிறது. உட்கார்ந்திருக்கிற ஆண்டவர் தன்னுடைய பிள்ளை அடிபடும் போது உட்கார முடியாமல் நின்று கொண்டிருப்பது போன்ற ஒரு உடல் மொழியை நாம் இங்கே பார்க்கிறோம். எல்லாம் அவர் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது என்கிற நம்பிக்கை ஸ்தேவானுக்கு இருந்ததுனால இவர்களை மன்னியும் என்று ஜெபிக்க முடிந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் இயேசு எங்கே இருக்கிறார், அங்கே என்ன மேலானவை இருக்கின்றன, நாம் ஏன் அவற்றை நம்பலாம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுடன் கூட கிறிஸ்துவுக்குள் எழுந்ததுண்டானால் என்கிற சொற்றொடர்களை எல்லாம் வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். அதன் அர்த்தம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அக்கிரமங்களில் நாம் மரித்தவர்களாக இருந்தோம். நம்மை கிறிஸ்துவுடனே கூட தேவன் உயிர்ப்பித்தார். நாம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். அவரோடு கூட நம்மை எழுப்பி கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார் என்று பவுல் இன்னொரு இடத்துல குறிப்பிடுகிறார். இதன் அர்த்தம் என்ன என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் பரலோகத்தில் இல்லை, ஆனால் பரலோகத்தில் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறவர்கள் போல கருதப்படுகிறோம். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆரம்பத்தில் ஏதேன் தோட்டத்தில் நடந்ததை நாம் புரிந்திருக்க வேண்டும். ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அவர்கள் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். அவர்கள் பாவம் செய்த போது நாம் எல்லோரும் பாவிகளாகிவிட்டோம். நமக்கு சம்மதமில்லாத நாம் செய்யாத பாவத்திற்கு நமக்கு தண்டனை வருவது போல நாம் செய்யாத நீதிக்கு நமக்கு பரிசும் கிடைக்கிறது. ஆதாமுக்குள் நாம் பாவம் செய்தது போல கிறிஸ்துவுக்குள் நாம் விடுதலை பெறுகிறோம். எனவே இயேசுவானவர் பரலோகத்திற்கு சென்று பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்த போது நாமும் அங்கே இருக்கிறோம் என்பதாக வேதாகமம் சொல்லுகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நமக்கு ஒரு புதிய அடையாளம் கிடைத்திருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறோம். புதிய பார்வை கிடைக்கிறது. நம்முடைய பார்வை தேவனுடைய பார்வையாக இருக்கும். மனிதர்கள் பார்ப்பது போல மற்றவர்களையும் சூழ்நிலைகளையும் நாம் பார்க்காமல் தேவன் பார்க்கிறது போல பார்ப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. புதிய கௌரவம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதனாலே தேவனுக்குரிய மதிப்பு நமக்கு கிடைக்கிறது. புதியதொரு வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கிறது. வித்தியாசமான வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை. எனவே கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்லாக்கியங்கள் மிக மிக பெரியவை என்பதை நாம் உணர வேண்டும். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலால் நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது என்று வேதாகமம் தெளிவாக சொல்கிறது. ஞானஸ்நானத்தை பற்றிய அடையாளத்தை விளக்கும்போது பேதுரு ஒரு சம்பவத்தை சொல்லி விளக்குகிறார். ஒரு பெரிய பேழையை செய்து அதற்குள்ளாக நோவாவின் குடும்பம் சென்றது போல நாமும் ஞானஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்துவுக்குள்ளாக சேருகிறோம். அந்த பேழை பாதுகாக்கப்பட்டது போல கிறிஸ்து பரலோகத்தில் இப்பொழுது இருக்கிறார். பேழைக்குள் இருந்தவர்கள் அனைவரும் வெள்ளத்தின் போது காக்கப்பட்டார்கள். அதுபோல கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் எல்லோரும் காக்கப்படுவார்கள். அப்படியானால் இந்த ஞானஸ்நானத்தினாலே நாம் தேவனோடு இணைக்கப்படுகிறோம், கிறிஸ்துவுக்குள் நாம் செல்கிறோம் என்றால் எல்லோருக்கும் இது நடந்து விடுமா?
தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று பேதுரு எழுதுகிறார். நம்முடைய மனசாட்சி மாறுகிறது. தேவனை பற்றிய எண்ணங்கள் நமக்கு மாறுகின்றன. அவருக்கு விரோதிகளாக இருந்த நாம் அவரை நேசிக்கிறவர்களாக மாறுகிறோம். இன்னொரு வகையில் சொன்னால் நாம் அவரோடு ஒப்புரவு ஆகிறோம். அப்படி ஒப்புரவு ஆன காரணத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலால் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான உதவி நமக்கு கிடைக்கிறது. அது எப்படி என்பதையும் பேதுருவிலே நாம் வாசிக்கிறோம். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆம், வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசுவுக்கு இந்த பரலோக ஜீவிகள் அனைவரும் கட்டுப்பட்டு செயல்படுகிறார்கள். நாம் அவருக்குள் இருக்கிறதுனால நம்மை காப்பாற்றுகிற பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. அது நிச்சயமாக அவர்கள் செய்கிறார்கள். பேதுரு சிறைப்பட்டிருந்த போது ஒரு தூதனை அனுப்பி சிறைச்சாலையிலிருந்து பேதுருவை தேவன் விடுதலை செய்தார். இதுபோன்று உதவிகளை செய்வதற்கு தேவதூதர்கள் நமக்கு பணியாட்களாக வேலை செய்கிறார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதினால புதிய உதவிகள் நமக்கு கிடைக்கின்றன. ஆனால் எல்லா சமயங்களிலும் இப்படி பாதுகாப்பாக எல்லாம் நிகழ்ந்து விடுவதில்லை. ஸ்தேவான் மரித்தது போல கஷ்டங்களும் வரத்தான் செய்கின்றன. இதில்தான் கிறிஸ்துவானவர் தேவனின் வலது பார்சத்தில் இருக்கிறார் என்பது எவ்வளவு தூரம் முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன என்பதை பார்ப்போம். நம்முடைய சத்துருக்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. பிதா இயேசுவை பார்த்து, கர்த்தர் என்பது பிதா, ஆண்டவர் என்பது இயேசு. சங்கீதம் 119 எப்படி வாசிக்கிறோம்? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறதுனால நம்முடைய சத்துருக்களையும் பாதபடியாக்கி போடுகிற வேலையை பிதா பார்த்து கொள்வதாக நமக்கு அருமையான ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் துரத்தி வந்தபோது அவனுக்கு என்ன ஆயிற்று என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து செல்வதற்கு செங்கடல் வழிவிட்டது. ஆனால் பார்வோனையும் அவனுடைய ஆட்களையும் கொன்றுபட்டது. நம்முடைய சத்துருக்களை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். பிதா நம்முடைய சத்துருக்களை பற்றி இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யும்போது இயேசு என்ன வேலையை செய்வாராம்? சங்கீதம் 110 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் சீயோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். ஆம், அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற வேலைக்காக இயேசுவின் செங்கோலை, உமது வல்லமையின் செங்கோல் என்பது இயேசுவின் செங்கோல், இயேசுவின் செங்கோலை பிதா சீயோனிலிருந்து அனுப்புகிறார். செங்கோல் என்பது ஆட்சி அதிகாரத்தை சுட்டி காட்டுகிற ஒரு அடையாள சின்னம். இயேசுவானவர் ஆளுகை செய்கிற காரணத்தினாலே நாம் நிம்மதியாக இருக்கலாம். என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியில் நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறார். கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும் என்று இன்னொரு இடத்துல ஜெபிக்கிறார். எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பது தேவனுக்கு தான் தெரியும். இயேசுவுக்கு எல்லாம் தெரியும் என்பதனால நம்முடைய கண்களை கட்டிக்கொண்டு இயேசுவின் கையை பிடித்து கொண்டு நாம் செல்லலாம். அவர் எந்த பாதையில் அழைத்து செல்கிறாரோ அந்த பாதையிலே நாம் செல்லலாம். நிச்சயமாக இறுதி வெற்றி நமக்குத்தான் என்பதை நாம் மனதிலே உறுதியாக வைத்திருக்கலாம். அதே வசனம் இன்னொன்றை சொல்கிறது. நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும் என்று இயேசுவிடத்தில் பிதா சொன்னதாக அந்த வசனம் சொல்கிறது. ஆம், இந்த உலகத்தில் நம்ம சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கிறார்கள். ஆனால் சத்துருக்களின் நடுவே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இருக்கிறோம். யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு சமானமாக ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள் என்று மிக 5:8 வாசிக்கிறோம். ஆம், நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் காட்டு மிருகங்கள், நாம் சிங்கங்கள் என்று சொல்கிறார்.
நாம் நம்முடைய பலத்தினாலே, நம்முடைய திறமையினாலே சிங்கமாக இருக்கவில்லை. தேவன் நம்மோடு இருப்பதினாலே நாம் சிங்கங்களாக இருக்கிறோம். சிங்கக்கவியிலே தானியேலை தூக்கி போட்டார்கள். சிங்கம் தானியேலை கொல்லவில்லை. அங்கே இருந்த சிங்கங்களை விட தானியேல் பெரியவராக இருந்தார். அக்கினி சூளையிலே 3 பேரை போட்டார்கள். அங்கே அக்கினியும் அவர்களை தொடவில்லை. சிங்கக்கவியில் தானியேலை போட்டபோது ராஜா அவருக்கு ஆதரவாக இருந்தார். ஆனால் அக்கினி சூளையில் 3 போடும்போது ராஜா அவர்களுக்கு ஆதரவாக இருக்கவில்லை. யாருடைய ஆதரவும் நமக்கு தேவையில்லை. நாம் உயிரோடு இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்றால் நம்ம யாராலும் எதுவும் செய்ய முடியாது. நம்முடைய சத்துருக்களின் நடுவே நம்மை ஆளுகை செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்றும் அந்த சங்கீதம் சொல்கிறது. அவர்கள் கட்டாயத்தினால் அல்ல, மனதார இருப்பார்கள். பரிசுத்தம் என்னும் அலங்காரம், வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. அவர்கள் விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாக இருப்பார்கள். யவன ஜனம் என்று வேதாகம் சொல்கிறது. வாலிபர்கள் பனிக்கு சமானமாக இருப்பார்கள். யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனியைப் போல அநேக ஜனங்களின் நடுவே இருப்பார்கள் என்று மீகா 5:7 வாசிக்கிறோம். செடி கொடிகள் வளருவதற்கு இந்த பனி அவசியமாக இருக்கிறது. இந்த உலகம் நன்றாக இருப்பதற்கு இந்த தேவனுடைய பிள்ளைகள் அவசியமாக இருக்கிறார்கள். இயேசுவானவர் பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருப்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் இவைகள் எல்லாம். இவைதான் மேலானவைகள். புரிகிறதா உங்களுக்கு? தேவனுடைய வலது பார்சத்தில் இருப்பது தேவனுடைய ஆளுகை, அவருடைய ஆலோசனைகள். என்னையன்றி வேறு எஜமான்கள், வேறு நீதிபதிகள், வேறு ஆலோசகர்கள் உனக்கு வேண்டாம் என்று முதலாம் கற்பனை சொல்கிறது. அந்த முதலாம் கட்டளையை நாம் கடைப்பிடிக்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய பார்வை தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற இயேசுவிடத்தில் இருக்கும். இயேசு என்ன செய்தாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போம். பேதுருவை ஒரு முறை சிறைச்சாலையிலிருந்து தேவன் விடுதலை செய்தார். ஆனால் அவருடைய வாழ்வின் கடைசி சமயத்தில் அப்படி விடுதலை கிடைக்கவில்லை. அவர் கொலை செய்யப்படுகிறார். ஆனால் இவையெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை அசைக்கப் போவதில்லை. ஏனென்றால் அவருடைய ஆளுகையில் நாம் இருக்கிறோம். தேடுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையை கிரேக்க மொழிப்படி தேடிக்கொண்டே இருங்கள் என்று சொல்லலாம். மேலானவைகளை தேடுங்கென்றால் தேவனுடைய ஆலோசனைகளை தேடிக்கொண்டே இருங்கள். நீங்கள் எதை செய்தாலும் தேவனிடத்திலே ஆலோசனை கேட்டு செய்யுங்கள். நாங்கள் செய்வதுதான் சரி, எங்களுக்குத்தான் நியாயம் தெரியும் என்று கொந்தளிக்கிற மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். நாம் அப்படி கொந்தளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் கேட்டு நாம் செயல்பட வேண்டும். பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். நாடுங்கள் என்றால் அதிலேயே நிலைத்திருங்கள் என்ற அர்த்தம். பூமியில் உள்ளவை எதுவுமே தேவையில்லையா? படிப்பு, வேலை, வேலை உயர்வு, அதிகாரம், வீடு, நிலம், வாகனம், உடை, இவையெல்லாம் தேவையில்லையா? இவையெல்லாம் நாம் நாடக்கூடாதா? இவர்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று ஒருவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு நல்லவன். இந்த சாட்சி தேவனே அந்த மனிதனை பற்றி சொல்கிறார். அவருக்கு 7000 ஆடுகள் இருந்தன, 3000 ஒட்டகங்கள் இருந்தன, 500 ஏர்மாடுகள் இருந்தன, 500 கழுதைகள் இருந்தன, திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். யோபு என்கிற பக்தர். இவ்வளவு சொத்து இருந்ததுனால அவர் மோசமானவரா? மெல்கிசேதேக் எமோரிய தேசத்தின் ராஜா. ஆபிரகாம், அவர் வீட்டில் பிறந்து ஆயுதம் தரித்தவர்கள் 318 வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர் என்பதை யோசித்து பாருங்கள். யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு முதல் மந்திரியாக இருந்து ஆட்சி செய்தவர். தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவரை இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாக ஆண்டவர் ஆக்கினார். தானியல் கைதியாக பாபிலோனுக்கு சென்ற தானியல் அங்கே ராஜாவுக்கு அடுத்த பதவிக்கு வருகிறார். இவர்களெல்லாம் மோசமானவர்களா? இல்லை இல்லை, இவை எவையுமே தவறு இல்லை. ஒன்றே ஒன்று, இவ்வளவு இருந்தாலும் மேலானவைகளை அவர்கள் தேடினார்கள். தேவனுடைய வார்த்தை எதுவோ அதற்கு கீழ்ப்படிவதற்கு ஆயத்தமாக இருந்தார்கள். பூமிக்குரியவை என்ன?
இந்த ஆரம்ப பாடங்கள் என்று பார்த்தோம் அல்லவா, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் வாசித்தோம். மாம்ச ஒடுக்கம், மாம்சத்தை ஒடுக்குகிறோம் என்று மாம்ச சிந்தையை வளர வைத்தார்கள். மயமான தாழ்மை அவர்களிடத்தில் இருந்தது. தாங்கள் தாழ்மையுள்ளவர்கள் என்பதில் அவர்களுக்கு ஒரு பெருமை இருந்தது. தேவதூதர்களுக்கு சுய இஷ்டமாக ஆராதனை செய்தார்கள். உடலை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள். மாம்ச சிந்தையின் இருமாப்பினால் உலக வழக்கத்தின்படி வாழ்ந்தார்கள். மத சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இன்றைக்கும் கூட மத சடங்குகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கலாம். ஓய்வு நாளிலே ஆலயத்திற்கு சென்று விட்டால் நாம் ஓய்வு நாளை ஆசரிக்கிறோம் என்ற அர்த்தமா? இல்லை. ஓய்வு நாளின் ஆசீர்வாதம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்படியானால் எப்போது இதெல்லாம் நடக்கும்? இயேசு மரித்தது போல நாமும் மரிக்க வேண்டும். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு தம்மை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக கெத்செமனேயிலே, அப்பா பிதாவை எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் என்று ஜெபித்தார். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபித்தார். தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்படைத்தார். அதனால்தான் அவர் மரித்தார். இதுபோல தேவனுடைய சித்தத்திற்கு நாம் நம்மை ஒப்படைக்க வேண்டும். அவரை தேட வேண்டும், தேட வேண்டும், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதில் நிலைத்தும் இருக்க வேண்டும். முதல் கட்டளை இதைத்தான் சொல்கிறது. ஞானிகள் சொன்னது போல அயோன்கள் இடத்துல நாம் ஆலோசனை கேட்க வேண்டாம், பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திலே நாம் ஆலோசனை கேட்கலாம். கிறிஸ்துவுக்குள் மரித்தல், கிறிஸ்துவுக்குள் மரித்தல் என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று கலாத்தியர் 5:24 சொல்கிறது. என்னுடைய சிந்தை, என்னுடைய ஆசை, என் விருப்பம், என் திட்டங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் அறைவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். 1000 திட்டங்கள் போடலாம், ஆனால் அவற்றை தேவனுடைய சமூகத்தில் ஒப்படைத்து தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தாவீது ஆலயம் கட்ட ஆசைப்பட்டார். தேவனிடத்தில் சொன்னார். தேவன் வேண்டாம் என்று சொன்னபோது அதை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சொந்த ஆசைகளை கொன்றால்தான், அந்த ஆசைகள் நல்லவையாக கூட இருக்கலாம், அவற்றை கொன்றால்தான் தேவனிடத்தில் நாம் ஆலோசனை கேட்போம். ஆனால் இன்றைக்கு தேவனிடத்தில் ஆலோசனை கேட்பது தான் ஒரு கடினமான காரியமாக இருக்கிறது. நமக்கு எல்லாம் தெரியும், நாம் செய்து விடுவோம் என்று தான் நாம் யோசிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று பவுல் சொல்கிறார். ஆம், நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் வாழ்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். அவரை பற்றி விசுவாசத்தினாலே நான் வாழ்கிறேன். அமலேக்கியரோட யுத்தம் வந்தது. மோசே மலையிலிருந்து தன்னுடைய கைகளை உயர்த்தி பிடித்திருந்தார். அவர் கைகளை உயர்த்தியிருந்த போதெல்லாம் இஸ்ரவேலர் வென்றார்கள். அவருடைய கைகள் கீழே விழக்கூடாது என்பதற்காக ஆரோனும் ஊரும் அவருடைய கைகளை பிடித்து தாங்கியிருந்தார்கள். வெற்றி நாம் செய்வதனால் அல்ல, தேவனாலே வருகிறது என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்து தான். அதாவது நாம் வாழ்கிற வாழ்க்கையை வாழ வேண்டியவர் அவர்தான். அவர் வெளிப்படும் போது, அவர் வரும்போது நாமும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவோம். இரகசிய அறிவினால் இப்பொழுது நாம் தேவனோடு சங்கமிக்கப் போவதில்லை. நாம் இப்பொழுதே தேவனோடு தான் இருக்கிறோம். அவர் வரும்போதே நாமும் வெளிப்படுவோம். இதுதான் பரலோக நிஜம் என்று பவுல் சொல்கிறார். கிறிஸ்துவோடு எழுந்து கிறிஸ்து நம்மில் வாழ்ந்தால் எவற்றை நாம் ஒதுக்குவோம்? பூலோக சிந்தையை அழித்து போடுங்கள் என்று சொல்கிறார். 5ஆம் வசனத்திலே இவ்வாறு சொல்கிறார். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை இவற்றை பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று சொல்கிறார். பின்னாலே இருந்து போவோமா? பொருளாசை என்று இங்கே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற வார்த்தையை பேராசை என்று மொழிபெயர்க்கலாம். பேராசை என்று சொல்லும்போது அது பொருளாசை மாத்திரமில்லை, எதாக இருந்தாலும் நமக்கு கொடுக்கப்படாத ஒன்று நமக்கு வேண்டும் என்று நாம் ஆசைப்படும் போது அது பேராசையாக இருக்கிறது. தேவன் நமக்கு தந்திருக்கிற ஈவுகளில் நமக்கு திருப்தி இல்லாமல் போகும்போது நாம் வேறே காரியங்களை ஆசைப்படுகிறோம். இதை விக்கிரக ஆராதனை என்று வேதாகம் சொல்கிறது. இந்த பேராசையானது மனதில் முதலாவதாக சபலத்தை உண்டாக்குகிறது.
லேசாக துவங்குகிறது. அந்த பொருளும் எனக்கு வேண்டும். அந்த பொருள் இன்னொரு நபராக இருக்கலாம், அல்லது பொருளாக இருக்கலாம், ஒரு நிலையாக இருக்கலாம், ஒரு அந்தஸ்தாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. தேவன் நம்ம வைத்திருக்கிற நிலையில் இருந்து வேறொன்றை நாம் தேடும்போது இது முதலில் சபலமாக தோன்றுகிறது, பிறகு மோகமாக மாறுகிறது, கட்டுக்கடங்காத ஆசையாக மாறுகிறது, பிறகு அசுத்தமாகிறது, கீழ்த்தரமான தீர்மானங்களை பண்ணுகிறோம். அடுத்து உபச்சாரம், செய்யக்கூடாத உறவு அல்லது விக்கிரக ஆராதனை செயல் அங்கே வருகிறது. நாம் விரும்புகிற அதை பெற்றுக்கொள்வதற்காக மிக மோசமான செயல்களை நாம் செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். இது ஆண் பெண் உறவில் மாத்திரமல்ல, எல்லா பிரச்சனைகளிலுமே இந்த தன்மையானது செயல்படுகிறது. சரீரம் மோசமானது என்று சொன்ன ஞாஸ்டிக்ஸ், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரீரம் அப்படித்தான் இருக்கும், இருந்துவிட்டு போகட்டும், மனதை மாத்திரம் பத்திரமாக பாதுகாத்து கொண்டால் போதும் என்று சொன்னார்கள். பவுல் சொல்கிறார், பிரச்சனையே மனதில் தான் ஆரம்பிக்கிறது, அது செயலிலே முடிகிறது என்று சொல்கிறார். கொலோசியரில் பவுல் சொல்கிறபடி, தேவன் நமக்கு தந்திருப்பதில் நமக்கு திருப்தி இல்லாததால் பேராசை உண்டாகிறது, அதனால் தன் இஷ்டப்படி நடப்பதற்கான சபலம் உண்டாகிறது, சிறிது காலம் கழித்து அது கட்டுக்கடங்காத ஆசையாக மாறுகிறது, கீழ்த்தரமான தீர்மானங்களை பண்ணுகிறோம், தவறான செயல்களை செய்கிறோம். இதுதான் பாபிலோனின் வேசித்தனமாகிய விக்கிரக ஆராதனை. எசேக்கியேல் 23:30 பாருங்கள். நரகலான விக்கிரகங்களால் உன்னை தீட்டு பிடித்து கொண்ட உன் வேசித்தனம் என்று சொல்கிறார். விக்கிரகங்களால் நம்மை தீட்டு பிடித்துக் கொள்வது வேசித்தனம் என்று வேதாகமம் சொல்கிறது. ஒன்று யோசித்து பாருங்களேன். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். எனவே அவர் செயல்படுகிற ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளில் அவர் பங்கு பெறுகிறவர். அவர் நம்மிலே வாழ ஆசைப்படுகிறார், அவர் செயல்படுவர். ஆனால் விக்கிரகங்களை பற்றி சொல்லும்போது சங்கீதம் சொல்கிறது, விக்கிரகங்களோ வாயிருந்தும் பேசாது, கண்கள் இருந்தும் காணாது, காதுகள் இருந்தும் கேளாது, மூக்கிருந்தும் முகராது, கைகள் இருந்தும் தொடாது, கால்கள் இருந்தும் நடவாது. தனக்கு ஏன் விக்கிரகம் வைக்கக்கூடாது, என்னை தன்னை ஏன் விக்கிரகமாக பார்க்கக்கூடாது என்று தேவன் சொன்னார் தெரியுமா? நான் செயல்படுகிறவர், விக்கிரகங்கள் செயல்படாத ஒன்று. என்னை விக்கிரகமாக பார்க்காதிருங்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொன்னால் அவரை நாம் விக்கிரகமாக பார்க்கிறோம். கர்த்தர் பாரார், யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள். தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனால் என்ன பிரயோஜனம் என்று சொல்கிறார்கள். இவர்களெல்லாம் தேவனுடைய பெயரை சொன்னாலும் கூட தேவனை ஒரு விக்கிரகமாகத்தான் பார்க்கிறார்கள். அவரை செயல்படுகிற கர்த்தராக பார்ப்பது இல்லை. அவர் செயல்படுகிறவர் என்கிற எண்ணம் நமக்கு இருந்ததென்றால் நாம் எதை செய்தாலும் தேவனிடத்தில் கேட்டு செயல்படுவோம். வீட்டிலும் ஊரிலும் சபையிலும் வேலையிலும் தேவனை கேட்டு நான் செயல்படுகிறேனா என்கிற கேள்வியை ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்க வேண்டும். என் விருப்பப்படிதான் வீட்டில் நடக்க வேண்டும், ஊரில் நடக்க வேண்டும், சபையில் நடக்க வேண்டும், வேலையில் நடக்க வேண்டும் என்று சொல்கிற ஒவ்வொருவரும் முரட்டாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சவுல் ராஜா அப்படித்தான் செய்தார். சாமுவேல் அவரிடத்தில் சொல்லியிருந்தார், யுத்தத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார். சவுல் அதை செய்யவில்லை. என்ன மிருகங்களின் சத்தம் கேட்கிறதே என்று சாமுவேல் கேட்டபோது, பலியிடுவதற்காக கொண்டு வந்தேன் என்று சொல்கிறார். சாமுவேல் அப்போது சொன்னார், இதுபோன்று முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது என்று சொல்கிறார். நான் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையில் நான் இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் கேட்காமல் என் வீட்டிலோ ஊரிலோ சபையிலோ வேலையிலோ நான் செயல்பட்டு மற்றவர்களும் நான் சொல்வதை கேட்டு செயல்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்றால் என்னில் முரட்டாட்டம் இருக்கிறது, அது அவபக்தி என்று வேதாகமம் சொல்கிறது. எசேக்கியேல் புத்தகத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். எசேக்கியேலை கூப்பிட்டு கொண்டு போய் மூப்பர்களை காண்பிக்கிறார். அங்கே அநேக சித்திரங்கள் அந்த அறைகளில் வரையப்பட்டிருக்கின்றன. அவற்றை அவர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்கிறார்கள். இதுதான் இரகசிய விக்கிரக ஆராதனை. என் செயல்களிலே நான் இப்படி செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தர் பார்ப்பது இல்லை, ஏன் இஷ்டப்படி நான் செய்ய போகிறேன், என்ன நடந்துட போகுது என்று நினைக்கிற ஒவ்வொருவரும் விக்கிரக ஆராதனைக்காரர்களாக இருக்கிறார்கள். பிரச்சனை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், தேவனே
நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பதற்கு தீர்மானம் செய்யாதவர்கள் இந்த விக்கிரக ஆராதனையில் இருக்கிறார்கள். இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேலே தேவ கோபாக்கினை வரும் என்று சொல்கிறார். ஒரு முறை மோசேக்கு விரோதமாக மோசேயின் அண்ணனும் அக்காவும் முறையிடுகிறார்கள். தேவன் அதை கவனித்தார். அவர்கள் மேல் அவருக்கு கடும் கோபம் உண்டது. வேதம் சொல்கிறது, அவர் போய்விட்டார். தேவன் கோபப்படும் போது அவர் போய்விடுகிறார். விளைவு என்னாயிற்று? மிரியாம் குஷ்டரோகியானாள். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் கூட அதைத்தான் பார்க்கிறோம். தேவன் பார்ப்பதில்லை, தேவன் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னார்கள். தேவன் ஆலயத்தை விட்டு வெளியேறி சென்று விடுகிறார். அவரை விக்கிரகமாக நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தால் அவர் நம்மை விட்டு சென்று விடுவார். விக்கிரகமாக அவரை பார்க்கிற ஒவ்வொருவரும் 2ஆம் கட்டளையை மீறுகிறார்கள். தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்கிறவர்கள் தேவனுக்கு அருகில் இருக்கிறார்கள். விசுவாசிகளில் இந்த மாற்றம் எப்படி வருகிறது? அறிவில் புதிதாக்கப்பட்டீர்கள் என்று பவுல் எழுதுகிறார். ஒன்றான மேதேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று இயேசு சொன்னார் அல்லவா? தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வது தான் நித்திய ஜீவன். தேவனுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட மோசேயிடம், என் முகத்தை பார்த்து நீ உயிரோடு இருக்க முடியாது, அதற்கு பதிலாக என்னுடைய நாமத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி மோசேக்கு தேவன் தம்முடைய நாமத்தை சொல்லுகிறார். தேவன் எப்படிப்பட்ட தோற்றத்தில் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமில்லை. தேவன் எப்படிப்பட்ட குணமுடையவர் என்பதை அறிந்து கொள்வதுதான் அவசியமாக இருக்கிறது. கர்த்தர், அவருக்கு எல்லாம் தெரியும். தேவநாயக கர்த்தர் அவர் ஆளுகை செய்கிறவர், இரக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மகாதயை உள்ளவர், சத்தியம் உள்ளவர், 1000 தலைமுறைகளுக்கு தயையை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? இந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டார் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஒருவேளை மோசமான தன்மை எனக்கு இருந்தாலும் அவரை நாம் புரிந்து கொள்ளும் போது என்னுடைய வாழ்க்கை மாறுகிறது. நானும் மன்னிக்கிறவனாக மாறுகிறேன். குறை சொல்வது ஒருவனுடைய வேலை. பழைய மனுஷனை குறை சொல்கிற அப்பன் ஒருவன் இருக்கிறான். அவனை பிசாசு என்று அழைக்கிறோம். பிசாசு என்றாலே குறை சொல்லுகிறவன் என்று தான் அர்த்தம். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை தேவன் காண்பிக்கிறார். சகரியா பார்க்கிறார். அவருக்கு விரோதமாக சாத்தான் பேசி கொண்டிருக்கிறான். தேவனுடைய பார்வை எப்படி இருந்தது? சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினியிலிருந்து தப்பு வைக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்று சொன்னார். இவன் கரிபிடித்திருக்கிறான், உண்மைதான். அசிங்கமாக இருக்கிறான், உண்மைதான். ஆனால் அவனை அக்கினியில் வைத்தது நீதானே. நான் அவனை அங்கே இருந்து காப்பாற்றியிருக்கிறேன். இதுதான் அவருடைய பார்வை. பழைய மனுஷனை புதிய மனுஷனாக மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை எல்லாம் களைந்து போடுங்கள் என்று சொல்கிறார். சிறந்த வஸ்திரங்களை உனக்கு தரிப்பித்தேன் என்று சொல்கிறார். சுத்தமான பாகையை உனக்கு தலையிலே வையுங்கள் என்று சொல்கிறார். வெண் வஸ்திரம், சுத்தமான பாகை, நல்ல குணம், நல்ல பதவி எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்படுகின்றன. தேவன் உங்களையும் இப்படித்தான் நடத்த ஆசைப்படுகிறார். இந்த புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டால் நம்முடைய தன்மை மாறுகிறது, நம்முடைய பேச்சு மாறுகிறது. முன்பு இருந்த நிலையை விட்டு மாறி கோபத்தை அடக்குகிறோம், மூர்க்கத்தை அடக்குகிறோம், பொறாமையை அடக்குகிறோம். முன்பு போல் நாம் இருப்பது இல்லை. தூஷணங்கள் பேசுவதில்லை, வம்பு வார்த்தைகள் பேசுவதில்லை, பொய் சொல்லுவதில்லை. ஏன்? இதையெல்லாம் தேவனுடைய குணம் இல்லை. தேவனுடைய தன்மை என்ன என்று நாம் பார்த்தோம் அல்லவா? இந்த தேவனுடைய தன்மையை உணர்ந்தவர்கள் இவற்றையெல்லாம் செய்ய மாட்டார்கள். இவற்றையெல்லாம் செய்து கொண்டு நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோம் என்றால் தேவனுடைய நாமத்தை நாம் வீணில் வழங்குகிறோம். எப்பொழுது தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்காமல் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த முடியும்? பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் நாம் களைந்து போட்டு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கோப்பாய் பூரண அறிவை நாம் அடைய வேண்டும்.
நாஸ்டிக்ஸின் ரகசிய அறிவு அல்ல, தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற பூரண அறிவை நாம் பெற வேண்டும். அவருடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நாம் பார்த்தோம் அல்லவா, இந்த தன்மைகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கின்றனவா என்று யோசித்து பாருங்கள். எல்லோருமே ஆதாமின் பிள்ளைகள் தானே. மீட்கப்பட்ட பின் இன்னமும் நாம் உறவினர்களாக மாறிவிடுகிறோம். ஆனால் நமக்குள் தான் எத்தனை வேற்றுமை. கிரேக்கன் யூதன் என்கிற வித்தியாசம், விருத்த சேதனம் உள்ளவன் விருத்த சேதனம் இல்லாதவன் என்கிற வித்தியாசம், புறஜாதியான் புரதேசத்தான் என்ற வித்தியாசம், அடிமை சுயாதீனன் என்கிற வித்தியாசம். இந்த வித்தியாசங்களை எல்லாம் நாம் தகர்த்தெறிய வேண்டும். இந்த வித்தியாசங்கள் நம்ம உள்ளத்திற்குள் இருக்கும் வரைக்கும் நாம் இன்னமும் பழைய மனுஷர்களாகத்தான் இருக்கிறோம். நிற வேறுபாடு, மொழி வேறுபாடு, இன வேறுபாடு, அந்தஸ்து வேறுபாடு, இந்த வேறுபாடுகள் எல்லாம் ஒழிந்து போக வேண்டும். கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். கிறிஸ்து வச்சிருக்கிற இடத்தை நாம் பார்த்தோம் என்றால், கிறிஸ்து நம்மிலே வாழ்வதற்கு நாம் இடம் கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன் என்று யாத்திராகமம் 20:6 வாசிக்கிறோம். 10 கற்பனையில் ஒரு பகுதி இது தேவனுடைய நாமத்தின் ஒரு பகுதி. அவர் நம்மிடம் இரக்கம் காட்டியது போல நாமும் மற்றவர்களிடத்தில் இரக்கம் காட்ட வேண்டும். அப்படி இல்லை என்றால் தேவனுடைய நாமத்தை நாம் வீணிலே வழங்குகிறோம். தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை கர்த்தர் தண்டியாமல் விட மாட்டார். தேவன் கற்பிக்கிறவையே தேவனுடைய கற்பனை. என் கற்பனைகள் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் கற்பிக்கிற எல்லாம் தேவனுடைய கற்பனைகள் தான். எழுதி வைக்கப்பட்டிருக்கிற கற்பனைகளும் இருக்கின்றன. அது தவிர ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் வெவ்வேறு வெளிப்பாடுகளை தேவன் கொடுக்கிறார். தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற வெளிப்பாடுகளின் பிரகாரமாக அவர்கள் நடக்க வேண்டும். தேவனிடம் ஆலோசனை கேட்டு அவர் கவனிக்கிறவர் என்பதை உணர்ந்து செயல்படுகிறவர்களிடம் தேவனுடைய குணம் வெளிப்படும். இவர்களே 3ஆம் கட்டளையை கைக்கொள்பவர்கள். சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. தேவன் தருகிற புதிய மனிதனிடம் எப்படிப்பட்ட நன்மை இருக்கும் தெரியுமா? புது வாழ்வின் தன்மையை நாம் பார்க்க வேண்டும். பரிசுத்தர், பெரியர், உருக்கமான இரக்கமுள்ளவர்கள், தயவுள்ளவர்கள், மனத்தாழ்மை உள்ளவர்கள், சாந்தமுள்ளவர்கள், நீடிய பொறுமை உள்ளவர்கள், ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்கள், ஒரு இடத்துல குறைபாடு இருந்தால் மன்னிக்கிறவர்கள். இதுதானே தேவனுடைய குணம். 3வது கற்பனை இதைத்தானே சொல்கிறது. அந்த கட்டளையின்படி நாம் நடக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். அவர் நமக்கு மன்னித்தது போல எல்லோரையும் நாம் மன்னிக்க வேண்டும். பழிக்கு பழி நாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர் என்று சொல்கிறார். கர்த்தர், அவருக்கு எல்லாம் தெரியும். நீ யார் மேலும் பொறாமப்படாத, எல்லாரையும் நேசி. எப்படி செய்கிறது? குற்றவாளியை குற்றமற்றவனாக நான் விட மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். தேவனுடைய நாமத்தில் இதுவும் வருகிறது. தேவன் எவ்வளவுக்கு நம்ம மேல் அன்பு வைத்திருக்கிறாரோ அவ்வளவுக்கு மற்றவர்களையும் நேசிக்கிறார். ஏன்னா நாம் விரும்புகிற பிரகாரமாக எல்லோரையும் தேவன் தண்டித்து விடுவதில்லை. ஆனால் மற்றவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டால் நமக்கு அந்த தண்டனை கிடைக்கும். தண்டனையும் தேவன் கொடுப்பார். தாவீதை அழிப்பதற்கு சவுல் முயற்சி எடுக்கிறார். தாவீது காட்டிற்குள்ளே ஒளிந்து கிடக்கிறார். ஒரு முறை சவுல் தூக்கி கொண்டிருப்பதை தாவீது பார்க்கிறார். நினைத்தால் சவுலை அவர் கொன்றிருக்கலாம். ஆனால் பழி வாங்குவது அவருடைய நோக்கம் இல்லை. அவரை அப்படியே விட்டு சென்று விடுகிறார். தூரத்திற்கு சென்று தான் அங்கே வந்தேன் என்பதை சொல்லுகிறார். தேவனுடைய நாமம் நம்முடைய உள்ளத்தில் எழுதப்பட்டிருந்ததென்றால் நாமும் இப்படித்தான் நடப்போம். எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பூரண சர்க்குணம், அநேக சமயங்கள் நாம் இதை பற்றி பேசுகிறோம். ஆனால் இந்த பூரண சர்க்குணத்தை உண்டாக்குகிற அந்த கட்டு எது தெரியுமா? அன்பு என்று பவுல் எழுதுகிறார். அன்பு இருந்தால்தான் இந்த பூரண சர்க்குணம் வர முடியும். இயேசுவாண்டவர் சொன்னதை கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்கள். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க கடவீர்கள். நாமும் பூரண சர்க்குணராக மாறணுமா? எப்படி? பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல.
அது எப்படி செய்யணுமா நம்ம? அதன் அர்த்தம் என்ன? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். புரிகிறதா? பூரண சர்க்குணன்றது இப்படிப்பட்ட அன்புடைய ஒரு தன்மை தான். யாராவது உங்களை விரோதிக்கிறார்களா? தேவனுடைய தன்மையை வெளிப்படுத்துவதற்கு அவர்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அதற்கு பதிலாக அவர்களை அழித்து விட வேண்டும் என்று துடிக்காதீர்கள். தேவனுக்கு தெரியும் எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என்று. 10 கட்டளைகள் முதல் 3 கட்டளைகளையும் வெறும் ஆரம்ப பாடங்களாக பார்க்காமல் ஆழமாக யோசிக்கிறவர்களே கொலோசியர் 3 நடப்பார்கள். எனக்கு இயேசு என்கிற பெயர் தெரியும், எனவே 1வது கற்பனையின்படி நடக்கிறேன். நான் சிலையை எதற்கு முன்னதாக விழுவதில்லை, எனவே 2ஆம் கற்பனையின்படி நடக்கிறேன். தேவனுடைய பெயரை சொல்லி நான் சத்தியம் பண்ணுவதில்லை, என 3ஆம் கட்டளையின்படி நடக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் ஆரம்ப பாடத்தில் இருக்கிறார்கள். தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு தேவன் செயல்படுவார் என்று நம்பி அவருடைய குணம் எப்படியோ அப்படி தங்களுடைய குணத்தை மாற்றுகிறவர்கள் தான் இந்த முதல் 3 கட்டளைகளையும் கடைபிடிக்கிறவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னொரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அவர்கள் வாழ்கிற புது வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு தெரியுமா? தேவ சமாதானம் அவர்கள் இருதயங்களில் நிலைத்திருக்கும். சமாதானம், ஒரு அமைதி, இளைப்பாறுதல். இதற்கென்ற நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். சபையுடைய நோக்கம் இதுதான். இளைப்பாறுதல் கிடைக்கிற ஒரு இடமாக திருச்சபை இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறதா? அப்படி ஒரு திருச்சபை இல்லை என்றால் அது சாத்தானியன் சபை. குறை கூறுதல் தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது என்றால், அது பிரசங்க பீடத்திலிருந்து சொல்லப்பட்டாலும் சரி, தனி நபர்களாக பேசிக்கொண்டு இருக்கும்போது சொல்லப்பட்டாலும் சரி, அது பிசாசுடைய வேலை. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்பதை நாம் பார்த்தோம். பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்புடையவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை பிரச்சனைகள் நமக்கு வந்தாலும் அதற்கும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் 4வது கற்பனையை கடைப்பிடிக்கிறவர்களாக இருக்க முடியும். வருத்தப்பட்டு வாரசம் வைக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். தேவ சமாதானத்தை நமக்கு தருவதாக தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரிகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரிகளை முடித்து ஓய்ந்திருப்பான். புரிகிறதா? எபிரேயர் 4:10. இயேசுவிடத்தில் சென்று இளைப்பாறுதலை பெற்றிருந்தால் அவர் ஓய்ந்திருந்தது போல நாமும் ஓய்ந்திருப்போம். அவர் 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே என்று எபிரேயர் 4:4 வாசிக்கிறோம். அவரை போல நாமும் ஓய்வு நாளை ஆசரிப்போம். ஆலயத்திற்கு செல்லுவது இல்லை, பிரசங்கம் பண்ணுவது இல்லை, பாட்டு பாடுவது இல்லை, சாட்சி சொல்வது இல்லை, பலவிதமான பேச்சுகளை பேசுவது இல்லை, இளைப்பாறுதலை பெற்றிருத்தல். இன்றைக்கு மனதிலே இளைப்பாறுதல் இல்லாமல் ஆலயத்திற்கு சென்று நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம், தேவனை தொழுது கொள்கிறோம் என்பதெல்லாம் பிசாசின் செயல்களாக இருக்கின்றன. நாம் ஒரே சரீரமாக இருப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்று கொலோசியரில் பவுல் சொல்கிறார். எதற்கென்று? தேவ சமாதானம் நம்மை ஆளுவதற்கென்று நாம் ஒரே சபையாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உண்மையான ஓய்வு நாள் ஆசிரிப்பு அங்கே தான் இருக்கிறது. அப்படி இல்லாமல் மற்ற இந்த செயல்பாடுகளை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் உலக வழிபாடுகளில் இருக்கிறோம். ஆரம்ப பாடத்தை இன்னமும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஞாஸ்டிக்ஸ் ஞானத்தை பற்றி பேசினார்கள், பரிபூரணத்தை பற்றி பேசினார்கள். இவையெல்லாம் எங்கே இருக்கின்றன தெரியுமா? பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. எல்லா ஞானமும் பரிபூரணமும் கிறிஸ்துவுடைய வசனத்தின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கின்றன. ஓய்வு நாளில் இதைத்தான் விசுவாசிகள் எதிர்பார்க்கிறார்கள். ஓய்வு நாள் ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரும், முன்னிருந்து செயல்படுகிற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் வசனத்தை சகல ஞானத்தோடும் எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி வசனத்திற்கு விளக்கங்களை சரியாக சொல்லுவதற்கு நாம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் தேவன் விரும்புகிற இளைப்பாறுதலை பற்றி நாம் பேசவில்லை. சங்கீதங்கள், சங்கீத புத்தகத்தில் இருக்கிற பாட்டுகள், கீர்த்தனைகள், தேவனை தோத்தரிக்கிற பாடல்கள், ஞான பாட்டுகள், புத்திமதி சொல்லுகிற பாடல்கள். சில சமயங்களில் சிலர் சொல்வார்கள், தோத்திர பாடல்கள் மாத்திரம்தான் நாம் பாட வேண்டும் என்று.
இல்லை. சங்கீத புத்தகத்தில் பார்த்தால் எல்லாம் தோத்திர பாடல்களாக இல்லை. அந்த பாடல்கள், அவை தவிர மற்றொரு எழுதிய தோத்திர பாடல்கள், புத்திமதி பாடல்கள், இவற்றின் மூலமாக ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாருங்கள். இசை முக்கியம். ஒரு முறை 3 ராஜாக்கள் எலிசாவை பார்க்க வந்தார்கள். அதில் ஆகாபுடைய மகனும் ஒருவர். எலிசாவுக்கு கோபம் வந்தது. கர்த்தரிடத்தில் கேட்டு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அவருடைய கோபத்தினாலே கர்த்தர் பேசுகிறதை கேட்க முடியவில்லை. சுரமண்டலக்காரன் ஒருவனை அழைத்து இசைக்க சொல்கிறார். அந்த இசைத்த போது அவருடைய மனது சாந்தமாகிறது. தேவன் பேசுவதை கேட்க முடிகிறது. இசை முக்கியம். ஆனால் வார்த்தைகளும் முக்கியம். சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று பாடிய போது அந்த வார்த்தைகள் சவுலின் மனதிலே ஒரு எதிர்மறையான பிரதிவினையை உண்டாக்கியது. அந்த எதிர்வினையினால் அதற்கு பிறகு சவுலுக்கு சந்தோஷமே இல்லாமல் போய்விட்டது. வெறுமனை இசைக்காக பாடாதிருங்கள். வார்த்தைகளை உணர்ந்து அர்த்தத்தோடு பாடுங்கள். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். சபையில் பாடுகிற பாடல்கள் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அநேக சமயங்களில் ஆளுக்கு ஒரு சுருதியில் பாடுகிறார்கள், ஆளுக்கு ஒரு ராகத்திலே பாடுகிறார்கள். இதையெல்லாம் மாற்றி ஒருமித்து பாடுவதற்கு நாம் பழக வேண்டும். எல்லாவற்றையும் இயேசுவின் குணத்தை வெளிப்படுத்துங்கள். வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும். ஆலயத்தில் செய்கிறதை எடுத்துக்கொள்ளுங்களேன். ஒரு இயற்கை செய்தி, சுகாதார செய்தி என்று பலவிதமான காரியங்களை பேசுகிறோம் அல்லவா, விசேஷித்த பாடல்களை பாடுகிறோம். இவற்றை எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்யுங்கள். அதாவது இயேசுவின் பெயரை சொல்லிக்கொண்டு செய்வது இல்லை, இயேசுவின் குணத்தை வெளிப்படுத்துகிற ஒன்றாக அவற்றை செய்யுங்கள். நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றிலும் இயேசு வெளிப்படவில்லை என்றார். நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் வெறும் குப்பை தான், உலக வழிபாடு தான். அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். வேத ஆராய்ச்சிக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். பாடல்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். நம்முடைய செயல்களுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது, கிறிஸ்துவின் குணத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஓய்வு நாள் ஆசிரிப்பில் இவையெல்லாம் நடந்தால்தான் தேவ சமாதானம் நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் இயேசு என்கிற பெயரை சொல்கிறோம், ஆனால் இயேசுவை நாம் வணங்கவில்லை, பிசாசை வணங்குகிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே என்று இயேசு சொன்னார். வேத வாக்கியங்களை இயேசுவை பார்ப்பதற்கு நாம் பழக வேண்டும். அப்படி இயேசுவை அறிகிற அறிவை வேத வாக்கியங்கள் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த அறிவினால், ஞாஸ்டிக்ஸ் மக்களின் இரகசிய அறிவினாலே அல்ல, தேவனை அறிகிற அறிவினாலே நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். ஒருவர் அரசியல் கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த அறையில் ஒரு பழைய வேதாகமம் இருந்தது. முன்பு அங்கே கைதியாக இருந்தவர் அதை வைத்திருந்திருப்பார் போல இருக்கிறது. அந்த வேதாகமத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். மலைப்பிரசங்கத்தை வாசித்த போது அவருடைய மனதில் ஒரு மகிழ்ச்சி உண்டாயிற்று. தொடர்ந்து வாசிக்க இயேசுவின் அன்பு அவருடைய உள்ளத்தை தொட்டது. முகமதியராக இருந்த அவர் மனமாற்றமடைந்து இயேசுவின் தாசராக மாறினார். பிரசங்கியார் முக்கியமே இல்லை, தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம். யார் பேசுகிறார் என்பதல்ல, என்ன சொல்லப்படுகிறது என்பது தான் முக்கியம். திருவசனத்தை கவனமாக கவனியுங்கள், ஆராய்ச்சி செய்யுங்கள். மனிதனை முக்கியப்படுத்தாதிருங்கள். ரட்சிப்பு தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. ஜெபம் பண்ணுவோம். இரக்கங்களில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, முதல் 4 கற்பனைகளையும் நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விதத்தில் கடைப்பிடிப்பதற்கு தேவரீர் எங்களுக்கு பலத்தை தர வேண்டுமாய் எங்கள் அருமையானவர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே.